ஆம்தாங் நம்பர் லாஜிக் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இன்டர்வியூவர் உங்ககிட்ட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டா நீங்க ONன்னு சொன்னீங்கன்னா உங்க ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம். ஏன் தெரியுமா? உண்மையான ஆன்சர் வந்து O லாகின். அது ஏன் மேக் லாக்டன் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் தெரியாம இன்டர்வியூக்கு போகாதீங்க. இந்த வீடியோல எப்படி ஜூனியர்ல இருந்து சீனியர் லெவலுக்கு உங்க லாஜிக்கை மாத்தலாம்னு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆம்தாங் நம்பர்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் தனியா எடுத்து டோட்டல் டிஜிட்டை பவர்ல போட்டு ஆட் பண்ணணும். இதுதான் ஆம்தாங் நம்பருடைய ஃபார்முலா. நாம இப்போ 153க்கு தான் ஆம்தாங் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து n கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டிஜிட் தான் வந்து n. ஸோ n வந்து இங்க வந்து 3. நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 3ன்றதால இங்க n வந்து 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலால வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். n-யும் டிஜிட்டையும் அப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து டிஜிட் வந்து இங்க வந்து 1 ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1ன்றதால 1 போட்டுக்கிறோம். ப்ளஸ் பவர் வந்து நமக்கு வந்து n 3ன்னு கண்டுபிடிச்சனால 3 போட போறோம். அதே மாதிரி செகண்ட் டிஜிட் வந்து இங்க 5 போடுறோம். ப்ளஸ் பவர் வந்து இங்கே வந்து 3 n வந்து 3ன்றதுனால 3 போடுறோம். ஸோ அதே மாதிரி தேர்ட் டிஜிட் வந்து இங்கே வந்து 3. ஓகேவா? அதாவது இங்கே லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் போகிறோம். இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 3ன்றதுனால 3 போட்டுட்டு அதோடைய பவர் வந்து n வந்து 3ன்னு போடுறோம் நம்ம. ஓகேவா? போட்டுட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பவர் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 1/3 வந்து 1 தான் வரும். 1 × 1 × 1 வந்து 1 தான் வரும். அதே மாதிரி 5 × 5 × 5 வந்து 125 வரும். அதே மாதிரி 3 × 3 × 3 வந்து என்ன வரும்னா 3 × 3 வந்து 9, 9 × 3 வந்து 27 வரும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு 153 கிடைச்சிரும். ஸோ 153 வந்து நமக்கு ஆம்தாங் நம்பர். இங்கே வந்து நம்ம வந்து இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால 3 போட்டிருக்கோம். இதுவே இது இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து 1634 இருந்துச்சுன்னா இங்கே வந்து n 4 வரும். இப்போ 4 வந்துச்சுன்னா இங்கே எல்லாம் பவர் 4 வந்துடும். இங்கே எத்தனை டிஜிட் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு பவர். 2 டிஜிட் இருந்தால் 2 தான் பவர். சிங்கிள் டிஜிட் இருந்தால் 1 தான் பவர். 5 டிஜிட் இருந்தால் 5 தான் பவர். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஆம்தாங் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான லாஜிக். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கோடில் இதை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஜிக் பார்க்க போகிறோம். இந்த லாஜிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். கவுண்ட்டில் என்ன செக் பண்ணுறோம்னா கொடுக்குற இன்புட் வந்து எத்தனை நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்குறோம். அதுதான் கவுண்ட்டு. ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா log10ன்ற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து கொடுக்குற இன்புட் வந்து 100 இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா எப்படின்னா 10 × 10 வந்து 100. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன 10 பவர் 2 தானே 100. ஸோ அப்போ வந்து 2 வந்து ரிட்டர்ன் பண்ணோம் log10. ஸோ அது கூட நம்ம 1 ஆட் பண்ணோம்னா வர்றதா வந்து 3. அப்போது வந்து 100க்கு வந்து 3 வந்து கவுண்ட்டாக வரும். ஸோ 100 வந்து 3 டிஜிட் இருந்தாலும் 3 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம 1 ஆட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா 1000 பார்க்கலாம். 1000 வந்து எப்படி 1000 வர வைக்கலாம்னா 10 × 10 × 10 இதுதான் 1000. ஸோ அப்போ வந்து 10^3 தான் 1000. ஸோ அப்போ வந்து 3 வந்து இந்த log10 ரிட்டர்ன் பண்ணோம். ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த 4 டிஜிட் கிடைச்சிடும். ஸோ 4 டிஜிட் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அப்போ கவுண்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து மேப் log10 ஒரு இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். அது வந்து +1 ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா சம்முன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்பரை ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்க சொல்லியும் அது வந்து நம்ம இதன் சம்மில் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதுக்கு வந்து 0ன்னு ஃபஸ்ட் அசைன் பண்ணிக்கிறோம் இனிஷியலாக. தென் வந்து ஒரு காப்பி வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த காப்பி வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒன்ஸ் நம்ம சம் வேரியபிள் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டா, அதாவது நம்ம ஆம்தாங் நம்பர் வந்து நம்ம ஆம்தாங் நம்பர் வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச உடனே நம்ம வந்து இந்த சம்மில் ஸ்டோர் பண்ணிடுவோம். சம்மில் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூவோட கம்பேர் பண்ணி அந்த வேல்யூ இந்த வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து ஆம்தாங் நம்பர். இப்போ வந்து நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஆம்தாங் நம்பர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லூப்குள்ளே போகலாம். லூப்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னா கொடுக்குற நம்பரை ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 3. ஃபஸ்ட்டு 3யை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். 3யை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு பவர் கண்டுபிடிக்கிறோம். பவருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து இங்கே 3ன்றதுனால 3/3 வந்து 27 வரும். 27 0 + 27 27. ஃபஸ்ட் டைம் வந்து 0 இருக்கும். 0 கூட 27 ஆட் ஆகும். தென் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த 3யை ரிமூவ் பண்ணுறோம். n/10 யூஸ் பண்ணி லாஸ்ட் ஆகிற 3யை ரிமூவ் பண்ணிடும். அகைன் வந்து n வந்து > 0 செக் பண்ணணும். அப்போ வந்து 15 இருக்கும்.
15ல் வந்து கிரேட்டர் தென் 0ன்றதுனால நம்ம வந்து இதுக்குள்ளே லூப்குள்ளே வந்துட்டு என்ன ஆகும்னா 5 வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். மாடியூல் 10 கொடுத்துட்டு மாடியூல் 10 கொடுத்துட்டு 5 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 5க்கு வந்து பவர் 3 கண்டிப்பாக ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 153ல் 27 இருக்கும். 27 ப்ளஸ் 125 ஆட் ஆச்சுன்னா வர கவுண்ட்டு தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். தென் வந்து ப்ராசஸ் பண்ண 5ஐ வந்து இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அகைன் வந்து நம்ம லூப்குள்ளே வரோம். இங்கே வந்து செக் பண்ணுறோம். n வந்து கிரேட்டர் தென் 0 ஆகும்னு செக் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து 1 இருக்குது. அப்போது கிரேட்டர் தென் 0 அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ திருப்பி லூப்குள்ளே வரும். லூப்குள்ளே வந்து இந்த 1 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 1 தான் இருக்குது, அந்த 1 வந்துடும். ஸோ அந்த 1 பவர் 3 போட்டால் அப்போ வந்து ஆல்ரெடி இருக்க கவுண்ட்டு ப்ளஸ் 1 ஸோ சேர்ந்தால் நமக்கு வந்து சம் நம்பர் கிடச்சிரும். தென் வந்து 1 வந்து லாஸ்ட் நம்பர் ரிஜூட் பண்ணால் 0 ஆகிடும். அது 1 வந்து லாஸ்ட் நம்பர் ரிமூவ் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்போ வந்து இங்கே n வந்து 0 ஆகிடும். n 0 ஆகிடுச்சுன்னா இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, அதாவது இங்கே கண்டுபிடிச்ச ஆம்சாங் நம்பர் ஒரிஜினல் நம்பர் காப்பி நம்பர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதாவது ஒரிஜினல் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்ச ஆம்சாங் நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அது ஆம்சாங் நம்பர், இல்லைன்னா ஆம்சாங் நம்பர் கிடையாது. லெட் மீ கிரியேட் ஒன் ஜாவா ஃபைல். ஃபஸ்ட் நான் ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மெத்தட் எழுதி அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக். இந்த மெத்தட் வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, பூலியனை ரிட்டர்ன் பண்ணுது. பூலியன்னா நம்ம ஆம்சாங் நம்பரா இல்லையான்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். தென் இந்த மெத்தடுக்கு ஒரு மெத்தட் நேம் கொடுக்குறோம். இந்த மெத்தடுக்கு வந்து இன்புட்டாக வந்து அதாவது இன்ட்டை பாஸ் பண்ணுறோம் நம்ம. தென் வந்து இதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா, ஆம்சாங் நம்பரா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து கவுண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் எழுத போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். சரி, இல்லை டேரெக்டாகவே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் மேக்ட் டாட் லாக் 10. லாக் 10க்கு நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர் பாஸ் பண்ணுறோம். நம்பர் பாஸ் பண்ணி நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம் அஸ் பர் ஃபார்முலா. அப்போ தான் நமக்கு வந்து கவுண்ட்டு கிடைக்கும். தென் என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம லாக்இன் மெத்தடு ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஆனால் கவுண்ட் மெத்தட் வந்து இன்ட்டை ரிட்டர்ன் பண்ணதுனால நம்ம டைப் கேஸ் பண்ணி இன்ட்டாக மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். மெத்தட் நேம் கொடுத்துக்குவோம். ஸோ ஓகே. ஸோ இதுதான் மெத்தட் கவுண்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த கவுண்ட்டை நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மெத்தட் கால் பண்ணிட்டு இப்போ கவுண்ட் நமக்கு வந்துச்சு. தென் நம்ம என்ன பண்ண போனால் சம் பண்ணி ஒரு நம்பர் எடுக்க போகிறதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். 0ன்னு கொடுக்குறோம். ஸ்டார்டிங் 0 ஆரம்பித்து வர நம்பர் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் 0 கொடுக்குறோம். தென் வந்து ஒரிஜினல் வேல்யூவை ஒரு காப்பி எடுக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து காப்பின்னு ஒரு வேரியபிள் கொடுத்து ஒரிஜினல் நம்பரை காப்பி பண்ணிக்கிறோம். தென் நம்ம வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து அதை வந்து பவர் பண்ணி அதை வந்து இந்த சம்மில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ அதுக்கான லாஜிக் எழுத போகிறோம். இப்போ வந்து n வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கணும். ஓகே. நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 153னா 153ல் இருக்க லாஸ்ட் நம்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நம்பரை பவர் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த சம் வேல்யூவில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு லாஸ்ட் நம்பர் எப்படி எடுக்கணும்னா, நம்பர் மாடல் 10 போட்டோன்னா நமக்கு லாஸ்ட் நம்பர் கிடச்சிரும். அதாவது ரிமைனிங் என்னவோ அது கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து லாஸ்ட் நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் என்ன பண்ணணும்னா சம் கூட ஆட் பண்ணணும். சம் ப்ளஸ்ஸு ஸோ மேக் டாட் பவரு. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து ஃபஸ்ட் வேரியபிள் என்னென்னா நம்ம கொடுக்குற வேல்யூ, அதுக்கப்புறம் செகண்ட் வேரியபிள் வந்து அந்த கியூ வேல்யூ கொடுக்கணும் நம்ம. ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ வந்து பேஸு, பி வந்து எக்ஸ்போனன்ட். ஸோ கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். பேஸ் வந்துன்னா லாஸ்ட் நம்பர் தான் பேஸு, அதுக்கு எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து கவுண்ட்டு. ஏன் நம்ம வந்து கவுண்ட் வந்து டைனமிக்காக எடுக்கிறோன்னா, நம்பரை அதாவது எத்தனை டிஜிட் இருக்கோ கொடுக்குற நம்பரில் அதுதான் வந்து பவராக வரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் கவுண்ட் எடுத்து அதை வந்து இங்கே ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டபுள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கே இன்ட்டு போட்டுக்கிறோம். தென் என்ன பண்ணுறோன்னா,
இப்போ ஆட் பண்ண நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அதிலேருந்து. ஸோ அதுக்கு நம் டிவைடட் பை 10 போட்டுனா லாஸ்ட் நம்பர் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் எக்ஸிஸ்டிங் சம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து 153ல் 15 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போக சொல்ல 5 ப்ராசஸ் ஆகி அந்த 5 ரிமூவ் ஆகிடும். திருப்பி 1 இருக்கும். 1 ப்ராசஸ் ஆகி 1 ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அப்போ 0 ஆகிடுமா? அப்போ 0 ஆகிடுச்சுன்னா நம்பர் வந்து நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0 இல்லைனா அப்போ லூப் விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா காப்பி நம்பரும் நமக்கு கிடைச்ச சம் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். சேமாக இருந்தால் தான் ஆம்சாங் நம்பர், இல்லைனா ஃபால்ஸ். ஆம்சாங் நம்பர் கிடையாது. ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு மெயின் மெத்தட் எழுதி செக் பண்ணிடலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. இதுலேருந்து 153 பாஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதான்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ 150 வந்து ஆம்சாங் நம்பர் ட்ரூ. ஸோ 150 ஆம்சாங் நம்பர்ன்றதுனால இது ட்ரூ வந்துருச்சு. இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து log 10n. ஏன்னா ஸோ வந்து நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து log 10 யூஸ் பண்ணுறோம். log 10 யூஸ் பண்ணுறோமா, தென் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து வைலூப்குள்ளே வந்து சம் ஆப்ரேஷன் பண்ணுறோம். வைலூப்குள்ளே என்ன பண்ணுறோம்னா மாடுல் போடுறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம், தென் வந்து நம்ம டிவிஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் டைமில் ரன் ஆகிறதுனால இது வந்து ஓஎன். ஸோ இது வந்து ஓஎன் கான்ஸ்டன்ட் டைம்ன்றதுனால ஓஎன் வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து log 10, அதாவது இந்த ஓஎன் log 10 மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஃபைனலாக வந்து log 10n கிடைக்கும். ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து log 10n வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O1. ஏன்னா நம்ம கப்புள் ஆஃப் வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸு. ஓகே, ஸோ இதனால வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O1. இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நம்பர் 370 அண்ட் 372 ஆம்சாங் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட். கோடிங் கான்செப்டை மனப்பாடம் பண்ணாமல் லாஜிக் புரிஞ்சு நம்ம தமிழில் சிம்பிளாக கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.